வணக்கம். ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையோட அப்பா இறந்து போவார். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. குழந்தை பிறக்கவும் அந்த கணவன் இறக்கவும் சரியாக இருக்கும். அதுதான் பாலாரிஷ்ட கண்டம். தகப்பனாருக்கு கண்டம் ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகள். இப்போது சூரியன் சனி ராகு சேர்ந்திருந்தால் இதுபோல் பிறக்கின்ற குழந்தை பிறந்தோடனே தகப்பனை கண்டத்தை ஏற்படுத்தும். அவர் இறந்து போவார். இது சில குடும்பங்களில் நடக்குது. இதற்கு என்ன காரணம்னா இந்த கிரகத்தினுடைய உச்சம். இதற்கு முன்கூட்டியே அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு கர்ப்பவதியாக இருக்கும்பொழுது ஒரு தடவை ஜாதகத்தை பார்க்கணும். தகப்பனுக்கு கண்டமா, தாய் கண்டமா, தாய் மாமனுக்கு கண்டமா, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அதை செஞ்சிட்டிங்கன்னா குழந்தை பிறந்து தகப்பனும் தாயும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. இதை சித்த புருஷர்கள் பாடலில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாரப்பா பகலவன் சனியோடு பாம்பு சேர ஊரப்பா மரணம் உதிக்கும் முன்னே பிதருக்கு கண்டம் ஆகும். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிதருக்குன்னா தகப்பனுக்கு அவனுக்கு மரணம் எழுதிடும்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய இடங்கள் நடந்திருக்கு. ஜோதிடர் சொன்னால் அலட்சியப்படுத்துவாங்க. ஆனால் உண்மை அதுதான். ஒரு குழந்தை ஜனனிக்கும் போது, குழந்தை ஜனித்து கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு தகப்பனுக்கு ஒரு டாப் அதிர்ஷ்டம் அடைக்கும். அது குழந்தை பிறக்கும் போதெல்லாம் அவன் பெரிய லட்சாதிபதியாக இருப்பான். தொழில் நல்ல வலுவாக இருக்கும். சொல்லுவாங்க, அந்த குழந்தை பிறந்த நேரங்க அப்பா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு என்னை கொண்டாந்துருச்சு. இன்றைக்கு வரலையும் அந்த குழந்தை மேலே எனக்கு அதிக பாசம். என்ன காரணம்னா அந்த ஆணோ பொண்ணோ பிறந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்தேன் அப்படியும் இருக்குது. நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு குழந்தை பிறந்தோன்னா ஒருத்தன் அடியோடு ரொம்ப கஷ்டமான நிலைக்கும் வேலைக்கு போய் தொழில் நஷ்டமாகி மரணம் வர்ற அளவுக்கு வரக்கூடிய சில குழந்தைகளுடைய கர்ப்பத்தில் இதுபோல் நடக்கும். அதை கர்ப்பமாகும் போதே ஜாதகத்தை பார்த்து முன்கூட்டியே பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா இதில் தப்பிச்சுக்கலாம். அது உண்மைன்னா இதுவும் உண்மை. இப்போ கிரகம் சொல்கிறது இந்த மாதிரி கெடுதல் அப்படின்னா பரிகாரம் சொல்கிறது உண்மை. அது உண்மைனா இதுவும் உண்மை. கடவுள் இருக்கிறது உண்மை. அதனால் பரிகாரத்தை நம்புங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.